ஹலோ, ஹாய். வாங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சுய கணக்கெடுப்பு செல்ஃப் எனுமரேஷன் 2027 இது எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். நம்ம இந்தியால மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 2 கட்டமா நடக்குது. முதல் கட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுக்கிறது. இப்ப அந்த கணக்கெடுக்கிறதுக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு கணக்கெடுப்பாளர் வந்து வரப்போறாங்க. இப்ப அவங்கள்ட்ட சப்போஸ் உங்க வீட்ல யாராவது ஒரு 2 பேரு 2 பேருமே ஒர்க்கிங் பீப்புளா இருந்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, சுய கணக்கெடுப்புல கலந்துக்கலாம். நம்ம வீட்டு விவரங்கள நம்மளே நம்ம கவர்மெண்ட் வெப்சைட்ல நம்மளே என்ன செஞ்சிடலாம், அழகா பதிவு செஞ்சு வச்சிடலாம். அவங்க வரும்போது அவங்ககிட்ட அந்த பதிவு செய்வதற்கான அந்த ஐடி வந்து கிரியேட் ஆகும். அதை மட்டும் கொடுத்தாலே போதும். ஸோ இது வீட்டில இருந்தே நம்ம செய்யலாம். ரொம்ப பாதுகாப்பானது, ரொம்ப துல்லியமானது, ரொம்பவும் விரைவானதும் கூட. சரிங்க சார். இது எப்படி பார்க்கலாம், எப்படி பண்றது சுய கணக்கெடுப்பு அப்படிங்கிறது? இது அதிகாரப்பூர்வமான இணையதளம் இருக்கு. அந்த இணையதளத்தோட அந்த முகவரி என்ன அப்படின்னா, நம்ம HTTPS சென்சஸ். நீங்க ஒன்றும் இல்லை, கூகுளில் போயிட்டு செல்ஃப் எனுமரேஷன் அப்படின்னு கொடுத்தாலே அந்த போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிரும். அது வந்து என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம census.gov.in அப்படிங்கிற அந்த போர்ட்டல் தான். ஸோ இதில் போயிட்டு செல்ஃப் எலிமினேஷன் தேர்ந்தெடுத்து நம்மளோட மொபைல் நம்பரை கொடுத்து ஒரு ஓடிபி வரும். குடும்பத் தலைவர் பேரை கொடுத்து அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணி நம்மளோட எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே அதில் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். இது வந்து மொத்தமே ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் டைம் எடுக்கும். இது ரொம்ப எளிதானது, பாதுகாப்பானது, ரொம்பவும் முக்கியமானது. ஒவ்வொருத்தவங்களுமே இதில் கலந்துக்கிட்டால் தான் நம்ம நாட்டோட எதிர்காலமே இதில் இருக்கு. ஸோ உங்கள் தகவல், உங்கள் வாக்கு, உங்கள் பங்களிப்பு இந்த நாட்டோட முன்னேற்றத்திற்கு உதவி செய்யும். சரி வாங்க, இப்போ இந்த செல்ஃப் எனுமரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த செல்ஃப் எனுமரேஷன் வந்து இன்னையிலேருந்து ஜூலை 17 ஜூலை 31 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அதாவது ஓப்பனில் எப்படி இருக்கும்னா, காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும். நைட் 12 மணிக்கு மேலே வந்து ஒர்க் ஆகாது. காலையில் 6 AM டு நம்ம நைட்டு 12 PM அது வரைக்கும் தான் அது வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் கவனமாக அந்த டைமில் உங்களுக்கு எது ரொம்ப கம்ஃபர்டபுளான டைமோ அந்த டைமில் வந்து என்ன செய்யுங்க, இந்த செல்ஃப் ரெமுனரேஷன் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம போய் பார்க்கலாம். ஸோ ஒரு ப்ரௌசர் போய்க்கோங்க. இந்த ப்ரௌசரில் போயிட்டு செல்ஃப் ரெமுனரேஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணாலே நமக்கு ஒரு ஃபஸ்ட் எடுத்துன்னு அதுவே வந்துடும். அங்கே போய் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அதிலே பாருங்க மேலே ஓடிட்டு இருக்கும். இந்த போர்ட்டல் இஸ் அவைலபிள் ஃப்ரம் 6 AM டு 12 midnight அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் நம்மளோட அந்த செல்ஃப் எனுமரேஷன் போர்ட்டல். இதில் போயிட்டு நம்மளோட மாநிலத்தை தேர்ந்தெடுக்கணும். தமிழ்நாடு தேர்ந்தெடுத்துக்கிறோம். கேப்சா கோட் வந்து கவனமாக பார்த்து அதில் இருக்க மாதிரியே என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா ஒரு பாப்அப் விண்டோ வந்து ஓப்பன் ஆகுது. அதில் என்னென்னா, வெல்கம் டு செல்ஃப் எனுமரேஷன் போர்ட்டல் ஃபார் ஹவுஸ் லிஸ்டிங் ஆப்ரேஷன் ஃபேஸ் ஆஃப் சென்சஸ் 2027. ஸோ உங்கள் எல்லாத்தையுமே இது சுய கணக்கெடுப்பு பகுதிக்கு வரவேற்கிறோம். எதுனா வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு, இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ், அதுக்கு வரவேற்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த்ரூ திஸ் போர்ட்டல் யூ மே ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் ஃபார் HLO pertaining to your household. ஸோ இந்த போர்ட்டல் மூலமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வசதிகள், நம்ம வீட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ணிக்கிற போகிறோம். இது மொத்தமே எவ்வளோ நேரம் தான் ஆகும்? 15 to 20 minutes டு கம்ப்ளீட் தி ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு செல்ஃப் எனுமரேஷன் ஐடி, SE ஐடி வந்து கொடுப்பாங்க. அது SMS மூலமாக வந்துடும், நமக்கு இமெயில் மூலமாகவும் வந்துடும். ஸோ இந்த ஐடியா குறித்து நம்ம வச்சுக்கிறணும். நமக்கு எனுமரேட்டர் வீட்டுக்கு வரும்போது, கணக்கெடுப்பாளர் நம்ம வீட்டுக்கு வந்து கணக்கெடுக்க வரும்போது அவங்கக்கிட்ட அந்த 12 டிஜிட் ஐடியை வந்து ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணால் அவங்க அந்த 12 டிஜிட் ஐடியை அவங்களோட செயலியில், மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த ஆப்பில் அவங்க அந்த டைப் பண்ணி அதை ஃபெச் கொடுத்தாங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்துடும். அவங்க ஒரு செகண்டில் அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? ஸோ ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின், டூல் டிப்ஸ் எல்லாமே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது நமக்காக அங்கேயே கொடுத்துருக்காங்க. என்ன சந்தேகம் வந்தாலும் அதிலே நம்ம பார்த்துக்கலாம். சரி வாங்க உள்ளுக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்டேட் செலக்ட் பண்ணிட்டோம். இங்கே வந்து ஹவுஸ் ஹோல்டு, நம்ம அந்த குடும்ப தலைவர் பேர், அந்த குடும்ப தலைவர் வந்து ஒரு யார் பேர் வராலும் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இங்கே குடும்ப தலைவரோட பேர் என்ட்ரி பண்ணுறேன்.
ஸோ மொபைல் நம்பர், அவங்களோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி, உங்களுக்கு எது ரெண்டையுமே. இமெயில் ஐடி ஆப்ஷனல் தான், இருந்தாலும் கொடுத்துக்கோங்க. இப்போ ஓடிபி சென்ட் யுவர் மொபைல் நம்பர், மொபைல் நம்பருக்கு ஓடிபி போயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செலக்ட் லாங்குவேஜ்னு இருக்கு. நமக்கு வேணுங்கிற லாங்குவேஜ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தமிழுக்கு செலக்ட் பண்ணிடுவோம். இப்போ ஓடிபி நீங்கள் அதில் என்ட்ரு பண்ணணும். ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி கொடுத்துருங்க. வெரிஃபை ஓடிபி கொடுத்தோன்னே பாருங்கள், உங்கள் எஸ்சிஐடி உரிய கணக்கெடுப்பாளருக்கு ஒதுக்க வரைபடத்தில் உங்கள் வீட்டின் இருப்பிடத்தை குறித்ததை உறுதிப்படுத்தவும். வரைபடத்தில் சிவப்பு இருப்பிட குறியீட்டை உங்கள் வீட்டின் மீதோ அல்லது உங்கள் வீட்டிற்கு அருகிலோ அந்த பாயிண்ட் நம்ம அதில் செலக்ட் பண்ணி அதில் வச்சு நம்ம சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். மாநிலம் தமிழ்நாடு, மாவட்டம் தேனி, அஞ்சல் குறியீடு. இப்போ என்னோட அஞ்சல் குறியீடு வந்து கொடுத்துக்கிறேன். இங்கே போயிட்டு நம்மளோட இந்த லொக்கேஷன் வந்து சர்ச் பண்ணணும். உங்களோட ஊர் பேர் கூட நீங்கள் டைப் பண்ணி உங்கள் ஊர் பேர் அங்கே டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே வரும். நம்ம கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிட்டாலே நம்ம வந்து என்ன செய்யலாம், இங்கே வந்து நம்ம மொபைலில் நம்ம கையிலேயே ஜூம் பண்ணிக்கலாம். அது லேப்டாப்பாக இருந்தால் அந்த மவுஸ் வந்து கண்ட்ரோலில் அமுத்திட்டு மவுஸ் ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாக்டாக நம்ம வீட்டு மேலேயே நம்ம போய் என்ன செஞ்சுக்கலாம், பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எங்கள் ஊர். அந்த ஊரில் எங்களோட வீடு எங்கே இருக்குது அதை வந்து நான் வந்து இப்போ மார்க் பண்ண போகிறேன். எக்ஸாக்டாக இந்த இதுதான் எங்கள் வீடு. நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இந்த தெருவில் இதுதான் எங்கள் வீடு. ஸோ செலக்ட் பண்ண உடனே அங்கே வந்து அமைவிடத்தை உறுதிப்படுத்திட்டு நம்ம சேமிக்க அடுத்து. ஸோ நம்மளோட குடியிருப்பு இடம் எல்லாமே இதில் கரெக்டாக செலக்ட் பண்ணியாச்சு. ஆம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இது தொடரணும். ஸோ இதில் வந்து 33 கேள்விகள் வந்து கேட்க போகிறாங்க. அந்த கேள்விகளை நம்ம வந்து இந்த இதுக்கு வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ சென்சஸ் வீட்டு தரையின் பிரதான கட்டுமான பொருள். நம்ம இந்த வீட்டோட தரையோட பிரதான கட்டுமான பொருள் என்ன? இப்போ எங்கள் வீட்டில் வந்து டைல்ஸ் இருக்குது, அதனால் அதை வந்து கொடுத்துக்கிறேன். வீட்டு சுவரோட பிரதான கட்டுமான பொருள் சுட்ட செங்கல். நம்ம பர்ன்டு பிரிக் தான் இதில் வந்து பயன்படுத்திக்காங்க. சென்சஸ் வீட்டு கூரையின் பிரதான கட்டுமான பொருள் காங்கிரீட்டு. சென்சஸ் வீட்டின் நிலைமை நல்ல நிலைமை. ஸோ சேமிக்க அடுத்து அதை கிளிக் பண்ணி அடுத்த கேள்விக்கு போயிருங்க. நீங்கள் தொடர விரும்பலாம். ஆம். இந்த குடும்பத்தில் சாதாரணமாக வசிக்கும் நபர்களின் மொத்த எண்ணிக்கை. ஸோ எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் 4 பேர் இருப்போம். ஸோ வீட்டு தலைவரின் பெயர், குடும்பத் தலைவரின் பெயர் நம்ம ஏற்கனவே அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப நம்ம கொடுத்துட்டோம். இங்கே வந்து நம்ம டைப் பண்ணுவோம். ஸோ நம்ம வர்ச்சுவல் போர்ட்லேயே வந்து டைப் பண்ணிக்கலாம். அதுவே வந்து டைப் பண்ணிடுது. இங்கிலீஷில் டைப் பண்ணாலே அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேருக்கு இணையான அந்த தமிழ் வந்து வந்துடுது, நம்ம தமிழ் சூஸ் பண்ணதுனால. ஸோ குடும்பத் தலைவரோட பாலினம் ஆண்.
அவங்க வந்து எந்த வகுப்பை சேர்ந்தவங்க. சப்போஸ் அவங்க எஸ்சி எஸ்டினா நம்ம அதை கிளிக் பண்ணி எதை பார்த்துக்கணும், அந்த பட்டியலை பார்த்துட்டு, இப்போ நீங்களே பண்ணுறதுனால உங்களுக்கு தெரியும், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வந்து மற்றவை கொடுக்குறேன். வீட்டின் உரிமை நிலை, இது வந்து சொந்த வீடா, வாடகை வீடா அல்லது சொந்த வீடா. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இப்போ சொந்த வீடுன்னு சொல்லலாம், இல்லை வாடகை வீடு, ஆனால் சொந்த வீடு உள்ளது, வாடகை வீடு, சொந்த வீடு இல்லை, மற்றவை. இதில் உங்களுக்கு எது வந்து அப்ளிகபிளோ அதை வந்து நீங்கள் குறிச்சிக்கோங்க. ஸோ வசிக்கும் அறைகளின் எண்ணிக்கை, நம்ம வீட்டில் கிச்சனு, டாய்லெட்டு, தட் மீன்ஸ் லேட்ரின்னு, கிச்சனு, வராண்டா, இதை தவிர்த்து நம்ம வீட்டில் எத்தனை ரூம் இருக்கோ அதை வந்து நம்ம வசிக்கும் லிவிங் ரூம்னு சொல்லி காட்டணும். இப்போ பெட்ரூமு, அப்புறம் நம்ம ஹாலு, இதெல்லாம் வந்து காட்டிக்கலாம். உங்களுக்கு தனியாக சாமி ரூமு இந்த மாதிரி இருந்தாலும் அதையும் சொல்லி காட்டிக்கலாம். ஸோ இங்கே வந்து 3 ரூமு இருக்கு. ஸோ திருமணமான தம்பதிகளின் எண்ணிக்கை வந்து 1. நீங்கள் தொடர விரும்புகிறீர்களா? ஆம். குடிநீருக்கான பிரதான ஆதாரம் சுத்திகரிக்கப்பட்ட குழாய் நீர், சுத்திகரிக்கப்படாத குழாய் நீர், கிணறு, கைப்பம்பு, இது எல்லாமே இருக்கு. ஸோ இங்கே இது கிராமம் அப்படிங்கிறதுனால நம்ம குடிக்கிறதுக்கு எந்த தண்ணி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா சுத்திகரிக்கப்படாத குழாய் நீர் தான். ஸோ குடிநீர் ஆதாரம் வீட்டிலே பைப் லைன் இருக்கிறதுனால வளாகத்திற்குள். நம்ம விளக்குக்கான பிரதான எரிபொருள் என்ன அப்படின்னா மின்சாரம். கழிப்பிட வசதி ஆம், இந்த குடும்பத்துக்கு மட்டும் தனியாக இருக்குது. ஸோ ஒருவேளை அந்த வீட்டில் 2-3 லைன் வீடு மாதிரி இருந்து காமன் பாத்ரூம் வச்சுருந்தாங்க அப்படின்னா 2வது வீடை செலக்ட் பண்ணணும். கழிப்பிட வசதியின் வகை, பாதாள சாக்கடை இணைக்கப்பட்டது கழிவுநீர் தொட்டி. இப்போ இங்கே வந்து இது ஒரு வில்லேஜுங்கிறதுனால பாதாள சாக்கடை கிடையாது, என்னதான் இருக்குது, கழிவுநீர் தொட்டியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஸோ இதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போ இல்லை, ரொம்ப ஓரளவுக்கு இதுதான் செலக்ட் பண்ணுற மாதிரி வரும். அதை நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ கழிவுநீர் வெளியேற இணைப்பு, இங்கே வந்து ஓப்பன் ட்ரைனேஜ் தான். வளாகத்தில் குளிக்கும் வசதி, ஆமாம் குளியலறை இருக்குது. சமையலறை வசதி மற்றும் எல்பிஜி இணைப்பு, சமையலறை இருக்குது, எல்பிஜியும் இருக்குது. சப்போஸ் ஒரு சில வீட்டில் சமையலறை இருக்காது, வெறும் வீடு மட்டும் இருக்கும், சும்மா டேபிள் எடுத்து போட்டு அது மேலே என்ன செய்வாங்க, எல்பிஜி கேஸ் சிலிண்டர் வச்சு சமைச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். இல்லை சில வீட்டில் வந்து வீடு தனியாக இருக்கும், கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கு ஒரு வீடு இருக்கும். ஸோ வீட்டுக்கு வெளியே ஓப்பன் ஸ்பேஸில் என்ன செய்வாங்க, அவங்க வந்து கேஸ் சிலிண்டர் வச்சு கூட சமைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ சமையலை செய்யாமையும் வீடு இருக்குது. இன்னைக்கு நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றவங்களா இருக்காங்க, அது இருந்தால் இதை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம வீட்டில் இங்கே எல்பிஜி கனெக்ஷன் இருக்குது. சமையலுக்கு பயன்படுத்தும் பிரதான எரிபொருள் என்ன, சமையல் எரிவாயு, எல்பிஜி தான். ஸோ சேமிக்க அடுத்து சொல்ல. ஆமாம். உங்கள் வீட்டில் வானொலி இருக்கா, டிரான்சிஸ்டர் இருக்கா, கைபேசி, ஸ்மார்ட் ஃபோன் மூலம் ஏதாவது கேட்பீங்களா, இல்லை ஆக்சுவல் ரேடியோ மூலமாகவே கேட்பீங்களா, இதர சாதனங்கள் இருக்கா? இப்போ இந்த இடத்துல வந்து வானொலி கேட்குறது இல்லை, அதனால் இல்லைன்னு போட்டலாம். சில பேர் வந்து இன்னுமே ஸ்மார்ட் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி கேட்டுட்ருக்காங்க, அப்படி இருந்தாங்கன்னா இதை செலக்ட் பண்ணலாம். தொலைக்காட்சி, நம்ம மற்றவை, ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து டிடிஹெச் இல்லை, கேபிளும் இல்லை, வைஃபை போட்டிருக்கிறதுனால வைஃபை மூலமாக வந்தது, ஏர் ஃபைபரில் வந்துடும். அதனால் மற்றவை, சப்போஸ் உங்கள் வீட்டில் கேபிள் இருந்தால் கேபிள், இல்லைன்னா டிடிஹெச்னா டிடிஹெச் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இணையதள வசதி, மடிக்கணினி, கைபேசி, இதர சாதனங்கள் மூலம். எங்கள் வீட்டில் வந்து இப்போ லேப்டாப் இருக்குது, அதனால் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். உங்கள் வீட்டில் சப்போஸ் கைபேசி, நம்ம ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே வச்சுருப்போம், அப்போ நீங்கள் 2வது ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். மடிக்கணினி இருக்கா? ஆம். தொலைபேசி நம்மகிட்ட என்ன இருக்குது, லேண்ட்லைன் இருக்கா? இல்லை. கைபேசி மட்டும், ஸ்மார்ட் ஃபோன், சாதாரண கீபேட் மொபைல், ஃபீச்சர் ஃபோன் இருக்கும், 2மே இருந்துச்சுன்னா 2ம் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கீபேட் மொபைல் இல்லை, அதனால் ஸ்மார்ட் ஃபோன் அப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து மிதிவண்டி மற்றும் ஸ்கூட்டர். ஸோ ஸ்கூட்டர், மோட்டார் சைக்கிள், மொபட். ஸோ இங்கே வந்து என்ன செஞ்சுக்கலாம், சைக்கிளும் இருக்குது, மோட்டார் சைக்கிளும் இருக்குது, அதனால் 2ம் செலக்ட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்கள் வீட்டில் சைக்கிள் இல்லைன்னா ஸ்கூட்டர், மோட்டார் சைக்கிள் இதை மட்டும் செலக்ட் பண்ணுவீங்க. எதுவுமே இல்லைன்னா எதுவும் இல்லைன்னு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கார், ஜீப், வேன் இல்லை. குடும்பத்தினர் உட்கொள்ளும் பிரதான உணவு தானியம்
அரிசி அரிசி தான் நம்ம தமிழ்நாட்டுக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம மொபைல் நம்பர் கொடுத்ததுனால இந்த 34வது கேள்வியும் நம்மகிட்ட கேட்கப்படாது. ஸோ சேமிக்க அடுத்து நீங்கள் தொடர் விரும்புகிறா ஆம். ஸோ என்னோட ஃபுல் டீட்டெயில்ஸுமே இங்கே வருது. மாநிலம் தமிழ்நாடு, தேனி, வீட்டு தரை நம்ம கொடுத்த எல்லாமே இங்கே ஸ்க்ரீனில் வந்து வந்துடும். இது ஒரு தடவை ப்ரிவியூ வந்து பார்த்துக்கிடணும். மொசைக் அல்லது தரை ஓடுகள் டைல்ஸ் அப்படின்னு சொல்லி செவரு வந்து செங்கல் செவரு, காங்கிரீட்டு நல்ல நிலையில் இருக்குது. இங்கே எத்தனை பேர் வசிக்கிறாங்க, அவங்களோட குடும்ப தலைவர் பேர், அவங்களோட ஜெண்டர், அவங்க வந்து எந்த சீஸ்டில் வர்றாங்களா, மற்றவையில் வர்றாங்களா, வாடகை வீடு இருக்கா, சொந்த வீடு இருக்கா, வசிக்கும் அறைகளின் எண்ணிக்கை, திருமணமான தம்பதியர் என்ன, குடிநீருக்கான ஆதாரம் என்ன, வளாகத்திற்குள்ளே இருக்கா, மின்சாரம். ஸோ இது எல்லாமே நம்ம கொடுத்த எல்லாமே என்ன செஞ்சிடும், ப்ரிவியூ வந்து காட்டும். இதை ஒரு தடவை பார்த்துட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வரைவாக சேமிக்க இல்லை உறுதிப்படுத்தணும். இதை டிராஃப்டாக சேமித்து வச்சுக்கலாம், அப்புறமேல கூட உறுதிப்படுத்திக்கலாம். இல்லை அப்படின்னா உறுதிப்படுத்தி சமர்ப்பிக்கவும் அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும், ஃபைனலாக சப்மிட் ஆயிரும். இந்த மாதிரி ஒரு சுய கணக்கெடுப்பு ஐடி வந்து உங்களோட மொபைல் ஃபோனுக்கும் வந்துடும், இங்கே உங்கள் ஸ்க்ரீன்லேயும் வந்துடும், உங்கள் மெயிலுக்கும் வந்துடும். ஸோ இவ்வளோதான். இதை வந்து எல்லாருமே வீட்டிலேருந்து பண்ணலாம். முக்கியமாக ஆசிரியர்கள் அனைவருமே பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் பண்ண சொல்லணும். ஏன்னா இது அவங்களோட அந்த வேலையை பாதி அளவு என்ன செஞ்சிடும் அப்படின்னா குறைச்சிடும். ஸோ எல்லாருமே சுய கணக்கு குரூப்பில் கலந்துக்கிட்டோம்னா எனுமினேட்டரோட வேலை ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ எல்லாருமே என்ன செய்யணும், ஸோ இந்த மெசேஜ் எனக்கு வந்துருச்சு, டெக்ஸ்ட் மெசேஜும் வந்துருச்சு, இங்கேயும் நமக்கு இந்த ஐடியா பேனாவில் எழுதி வச்சுக்கலாம், நமக்கு மெயிலும் மெசேஜும் வந்து வந்துடும். ஸோ இவ்வளோதான். இதை எல்லாருமே கலந்துக்கோங்க, ஈஸியாக பண்ணுங்கள். எல்லாரையும் சுய கணக்கெடுப்பு பண்ண சொல்லி என்கரேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.